உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஏசாயா 54:5. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கால வாலிப சிறுவர் சகோதர சகோதரிகள் தங்கள் நாயக நாயகிகள் என தங்கள் கண்களுக்கும் தங்கள் புத்திக்கும் கவர்ச்சிகரமாக நலமாக தோன்றிய மனிதர்களை நம்பி அவர்கள் பின்னாக சென்று தங்கள் வாழ்க்கைகளை கெடுக்கிறார்கள். பலருடைய நாயக நாயகிகள் பின்னாட்களில் காணப்படாமல் செல்கிறார்கள். தங்கள் நாயக நாயகிகளுக்காக சண்டைகளிட்டு, பிளக்ஸ் வைத்து, சங்கங்கள் வைத்து, ரசிகர் மன்றங்கள் வைத்து ஒன்றுமில்லாமல் தங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். சினிமா, விளையாட்டு, அரசியல் போன்ற துறைகளில் ஜொலிப்பவர்களை தங்கள் நாயக நாயகிகளாக பாவித்து அவர்கள் பின்னாக சென்று தங்கள் ரோல் மாடல் என அவர்களை நினைத்து வீணாக செல்கிறார்கள். ஆனால் அந்த நாயக நாயகிகளுக்கு இவர்களை தெரியக்கூட வாய்ப்பில்லை. ரசிகர்களுக்கு அந்த நாயகர்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நமது நிரந்தர நாயகர், தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும் நாயகர், நம்மை சிருஷ்டித்த உருவாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் கர்த்தர், கர்த்தத்துவம் செய்பவர், ஆளுகை செய்பவர். அவர் பரிசுத்தர். அநேக நட்சத்திர நாயகிகள் பின்னாட்களில் தங்கள் இரகசிய பாவங்களின் மூலம் அவமானப்படுவதை நாம் கண்கூட பார்க்கிறோம். ஆனால் நம் நாயகர் பரிசுத்தர், பாவம் செய்யாதவர், நம்மை மீட்பவர், நம்மை பாவத்திலிருந்து, சாத்தானின் கட்டுகளிலிருந்து, நோய்களிலிருந்து நம்மை மீட்பவர். அவர் சர்வ உலகத்திற்கும் தேவன். எல்லா ஜனங்களுக்கும், எல்லா கோத்திர பாஷைக்காரருக்கும், உலகெங்கும் உள்ள ஜனங்களுக்கும் இவரே உண்மையான நாயகர். ஆம், நம் நாயகர், நம் ஹீரோ, நம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நாம் அவர் வழியில் நடந்து நம் ஹீரோ, நம் நாயகர் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.